ஹாய் காய்ஸ், வாங்க இப்போது நம்ம ஹேவல்ஸ் பிராண்ட்லேருந்து பெடஸ்டல் ஃபேன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பேக்கிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேக்கிங் பண்ண மெட்டீரியலை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். பாருங்கள், பேக்கிங் எல்லாம் வந்து எந்த ஒரு பொருளுமே டேமேஜ் ஆகணும் பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பிரித்து எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கு. வாங்க இப்போது நம்ம எப்படி அதை அசம்பிள் பண்ண போகிறோன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான் அந்த பேஸு. இந்த பேஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த ஹோல்டர் ராடை வந்து வச்சு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் ஸ்டாண்டை தான் வந்து ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ ஷேக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இதுதான் வந்து மோட்ரு. இந்த மோட்ரு செட்டை வந்து அந்த ஸ்டாண்டோட ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, காயில் எல்லாமே வந்து நல்லா வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீமேல் ஹோலில் தான் வந்து அந்த ஹோல் ஸ்டாண்டை வந்து உள்ளே வச்சு போல்டு போட்டு லாக் பண்ணணும். இதுதான் அந்த போல்டு. இந்த ரப்பர் புஷ்ஷை வந்து கரெக்டாக இன்செட் உள்ளே எல்லாம் அழுத்தி வச்சு நல்லா லாக் பண்ணிங்கன்னா வைப்ரேட் வராது. அதுக்காக தான் அந்த புஷ்ஷு. இப்போ பின்னாடி வந்து சொன்ன இல்லையா லாக் பண்ணோன்ட்டு போல்டு போட்டு அதை தெரிந்து பாருங்கள். இப்போ அதில் வந்து கரெக்டாக அந்த போல்டை வந்து உள்ளே வச்சு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பொசிஷனில் வச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சு டைட் பண்ணாங்க. ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனோடைய செக்ஷன் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் வந்து அதோடைய செக்ஷன் கார்டு. நம்ம வந்து மெஷின் கூட சொல்லலாம். இது எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக கொடுக்குறது, அது பின்னாடி இருந்து எதுவும் வந்து உள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு. அதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனு. இந்த ஃபேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸில் மாட்டி கொடுத்துட்டோம். அப்புறம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தான் காற்று வரல. அது நம்மளுக்கு டபுள் வேலையாகிடுச்சு. மறுபடியும் கட்டிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா காற்று வருது, நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இதுதான் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஃபுல்லாக காற்று வந்து அருமையாக வருதுங்க, செம்ம ஸ்பீடாக வருதுங்க.